ஹலோ ஃபீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ராஜியும் கதிரும் சுற்றி பார்த்துட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. என்ன இது, அண்ணனும் அண்ணி 2 பேருமே பீச்சுக்கு போயிருக்காங்களா? நல்லா ஒரு நாளும் போனது கிடையாதுன்றாங்க. அரசி, உனக்கு கல்யாணம்னா போக விடு அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அம்மா அவங்க 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கன்ட்டு மயில் கேட்கவும் உடனே மீனாவும் அவங்களுடைய அத்தையுமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா, காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்கன்றாங்க. ஆனா எளிய மூலியமா சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அப்படிதான் இருந்தாங்க அவங்க. ஆனா திடீர்னு எப்படி காதலிச்சாங்கன்னு எனக்கும் தெரியலன்னு அலசி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு மீனாவும் அவங்களுடைய அத்தை கிச்சனுக்கு வந்துடுறாங்க. எப்படியோ தப்பிச்சோன்றாங்க. சரி, அந்த ஃபோட்டோ காமிக்கின்றாங்க. நான் தப்பா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப சரியான ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நானு. சீக்கிரமா போக போக இவங்க சரியாயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்ட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அத்தை, கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாண்டி வராங்க. பாண்டி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, ஏமா அதெல்லாம் ரெடி பண்ணியா அப்படின்வாங்க. அப்போ மயில அந்த கேப்ல அவங்களுடைய அம்மா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய அம்மாவும் சூப்பர் பிளான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெருசாக யோசிக்காது, சரியா? நான் சொன்ன பிளானை மட்டும் செய்ய அப்படின்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு, இல்லை மாமா, இது மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு வேலைக்கு போகிறாங்க. நான் அந்த வேலைக்கு போகிறேன்னா அந்த ஊர் சொல்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ தொலைவு போகிறீங்க? நம்ம ஊர் பொண்ணு கூட அங்கே தானங்க செஞ்சுட்டு இருக்கானுவாங்க. அவ்வளோ தொலைவு வேண்டாம், இல்லை டீச்சர் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, அதை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மீன் அது கஷ்டமாக தான் இருக்குமாமான்றாங்க. சரிம்மா, உங்களுடைய ஆசை உன்னுடைய விருப்பம் என்னவோ அதையும் செய்யன்றாங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூட போட்டுன்னு பழனி சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய அக்காடே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியா? ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறமா புது வேலைக்கு போட்டோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மயில் வச்சுட்டு இருக்காங்க. மீனா அக்கா ஒரே மாசத்துல 2 வேலை டபுள் சம்பளம் சூப்பர்க்கா அப்படின்னு இருக்காங்க. சந்தோஷமே காணும் உங்களுடைய முகத்துல. சந்தோஷம் தான் மீனா எனக்குன்றாங்க. இதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு மனசுல நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதோ தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. இங்கே பாருமா, புருஷன் இன்னைக்கு தான் இந்த மாதிரி பாட்டு போடுறான். சும்மா ஒரு நேரத்தில் ஒன்றும் பேச மாட்டான், உம்புன்னு வருவான், பாட்டும் போட மாட்டான். ஆனால் இப்போ கூட இருக்கிறதுனால பாட்டெல்லாம் போடுறான் அப்படின்வாங்க. ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுதானே உண்மை கதிரே அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறமா நீ முன்னாடி வர, நான் முன்னாடி வரேன், நீ பின்னாடி வரையாம்மா? இல்லை இல்லை சார், இருக்கட்டும், இங்கே நீங்கள் பின்னாடி ரெஸ்ட் எடுங்க அப்படின்வாங்க. அப்புறம் அவங்க தூங்கிடுறாங்க. கதிரும் ராஜும் 2 பேரும் மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. உண்மையிலேயே நீ இப்படி டயர்டாகவே உனக்கு ஆகலையா? இந்த மாதிரி கண் முழிச்சு ஓட்டிட்டு வரேன்றாங்க. அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, அது எனக்கு கஷ்டமாகவும் தெரியல அப்படின்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேருமே நிறைய விஷயங்களை பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.